Hi friends, welcome to Alpha Mathematical Institute. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் இதுதான். ஓகே, ப்ராப்ளம் என்ன அப்படின்றத பாருங்கள். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 1 minus cos square 3x divided by cos cube 4x into sin cube 4x divided by log of 2x plus 1 whole power 5 is equals to அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இந்த லிமிட் கால்குலேட் பண்ணணும். இதில் எந்த ஆன்சர் வருது அப்படின்னு சொல்லணும். ரைட்டு, ஸோ இப்போ இந்த லிமிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுத்துருக்க லிமிட்டை எல் அப்படின்னு வச்சுக்கலாம். எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு limit x approaches to 0. okay, limit x approaches to 0. see 1 minus cos square 3x அப்படின்னு இருக்கு. இந்த 1 minus cos square 3x அப்படின்றத நாம எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா sin square 3x அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். இன்ட்டு இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin cube 4x divided by இங்க cos cube 4x இன்ட்டு log of 2x plus 1 whole power 5 log of 2x plus 1 whole power 5 to the base e அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் எக்ஸ் இருக்க பிளேஸில் டைரெக்டாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இது சைன் 0 தான், இதுவும் 0 ஆயிரும். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் 0 வேல்யூ 1, இது log 1ன்னு கிடைக்கும். log 1 0. அப்போது x is equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நியூமரேட்டரும் 0 ஆகுது, டினாமினேட்டரும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் 0 ஆகுது. அப்போது 0 டிவைட் பை 0 அப்படின்றது என்ன ஃபார்ம் அப்படின்னா இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். அப்போ டைரெக்டாக நம்ம x is equals to 0 அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அப்போது வேறு மெத்தடில் தான் இந்த ப்ராப்ளத்தில் என்ன செய்யணும், சால்வ் பண்ணணும். அப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த லிமிட் x approaches to 0, limit x approaches to 0 இந்த sin squared 3x into இந்த sin cube 4x divided by இதில் மட்டும் x approaches to 0 அப்படின்னு போடுங்க. இதில் மட்டும் x approaches to 0 அப்படின்னு போட்டிங்கன்னா இது cos cube 0ன்னு கிடைக்கும். அந்த வேல்யூ 1. ஓகே, ஸோ இதுலலாம் ஏன் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இது 0 ஆகுது, இதுவும் 0 ஆகுது. அப்போ நியூமரேட்டர் கோஸ் டு 0. அதனால இதில் நம்ம என்ன பண்ணல, 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0வை சப்ஸ்டியூட் பண்ணல. வேற இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வராமல் 1 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அதனால இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே, ரைட். ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் 0 ஆகும். அப்போ இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடைக்கும். அப்போ இதுலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்போ இதை அப்படியே வச்சுக்கலாம். log of 2x plus 1 ஹோல் பவர் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 5 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 சைன் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 1. ஓகே, இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இது நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 சைன் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 அப்படின்ற ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதே போல் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 log of 1 plus x டிவைடட் பை எக்ஸ் இதோட வேல்யூ எவ்வளோன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 0 இங்கே சைன் ஸ்கொயர்டு 3x அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை சைன் ஸ்கொயர்டு 3x டிவைடட் பை ஒரு 3x ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்கே என்ன ஆர்குமெண்ட் இருக்கோ அதே ஆர்குமெண்ட்டால் டிவைட் பண்ணுறோம். அப்போ 3x ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் இதில் சைன் கியூப் 4x டிவைடட் பை இங்கே பவர் 3 இருக்குது. அப்போ 4x ஹோல் பவர் 3. ஓகே, அப்போ 3x ஹோல் ஸ்கொயரால் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ 3x ஹோல் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணும். 4x ஹோல் கியூபால் டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ 4x ஹோல் கியூபால் மல்டிப்ளை பண்ணும். ஹோல் திங் டிவைடட் பை இங்கே log of 2x plus 1 ஹோல் பவர் 5 அப்படின்னு இருக்கு. log of 2x plus 1 இதோட பவர் மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு இருக்கு. அப்போது இங்கே எக்ஸ் இருக்க வேண்டிய பிளேஸில் 2x இருக்குது. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2x ஹோல் பவர்
5 அதால் டிவைட் பண்ணுறேன். இதால் டிவைட் பண்ணால் இந்த 2x ஹோல் பவர் 5ஆல் மல்டிப்ளையும் என்ன செய்யணும் அப்படின்னா பண்ணணும். ஓகே ரைட். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். இந்த லிமிட்டை நான் எப்படி எழுதிக்கலாம்னா இந்த லிமிட் x அப்ரோச்சஸ் டு 0 sin 3x டிவைடட் பை 3x ஹோல் ஸ்கொயர், இதை இப்படி எழுதிக்கலாம். அதே போல் இதையும் லிமிட் x அப்ரோச்சஸ் டு 0 sin 4x டிவைடட் பை 4x ஹோல் ஸ்கொயர், இதை இப்படி எழுதிக்கலாம். ஓகே அண்ட் தென் இந்த குவான்டிட்டி இருக்கு பாருங்க, இந்த குவான்டிட்டியை 1 டிவைடட் பை லிமிட் x approaches to 0 log of 2x plus 1 divided by 2x whole power 5 இப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 3x ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதில் ஒரு 3 ஸ்கொயர் வரும். ஓகே இங்கே வந்து 4x ஹோல் கியூப் அப்படின்னு இருக்குது. அதில் ஒரு 4 கியூப் வரும். இங்கே ஒரு x பவர் 5, இங்கே ஒரு x பவர் 5, அது கேன்சல் ஆகிடும். ஓகே ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 பவர் 5 கிடைக்கும். ஓகே 2 பவர் 5 கிடைக்கும். இப்போ எனக்கு தெரியும் லிமிட் x அப்ரோச்சஸ் டு 0 sin x டிவைட் பை எக்ஸ்னா அதோட வேல்யூ 1. அப்போ இந்த வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். ஓகே எக்ஸுக்கு பதிலாக 3x இருக்குது, நோ ப்ராப்ளம். ஓகே ஸோ அப்போ இதோட வேல்யூ 1, இந்த குவான்டிட்டி என்னது தான் அப்படின்னா 1 தான். ஓகே ஸோ இன்ட்டு 1 டிவைடட் பை லிமிட் x அப்ரோச்சஸ் டு 0 log of 1 plus x divided by x, அதோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 1 அப்படின்னு தெரியும். ஓகே 1 தான். ஓகே அப்போ இது மட்டும் நமக்கு என்ன கிடைக்கும் 3 into 3. ஓகே 4 கியூப் அப்படிங்கிறது 4 into 4 into 4 divided by 2 power 5 அப்படின்னு இருக்கு. 2 power 5 ஒரு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே ஸோ இந்த 2 ஸ்கொயரும் இந்த 4ம் கேன்சல் ஆயிரும். இந்த 2 ஸ்கொயரும் இந்த 4ம் என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் பண்ணோம்னா 2ன்னு கிடைக்கும். ஸோ 3 into 3 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ன்னு கிடைக்கும். அப்போ 9 into 2 எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 18 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரியா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப சிம்பிள் தான். 2 ஃபார்முலாவை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஒன்று இந்த ஃபார்முலா லிமிட் x அப்ரோச்சஸ் டு 0 sin x டிவைடட் பை x ஈக்குவல் டு 1, அப்புறம் லிமிட் x அப்ரோச்சஸ் டு 0 log of 1 plus x டிவைடட் பை x is equals to 1 அப்படின்ற இந்த 2 ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இதை தவிர வேறு எதுவுமே நம்ம என்ன செய்யலை, யூஸ் பண்ணல. சிம்பிளான ப்ராப்ளம் தான், நீங்களே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஈஸியான கொஸ்டின் தான். ரைட். ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் ஆல்ஃபா கிரேட்டர் தென் பீட்டா கிரேட்டர் தென் 0 ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அண்ட் லிமிட் x அப்ரோச்சஸ் டு 1 பை ஆல்ஃபா 1 மைனஸ் காஸ் ஆஃப் x ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் a divided by 2 into 1 minus alpha x whole power 1 by 2 equals to 1 by k into 1 by beta minus 1 by alpha, then k is equal to dash. ஓகே ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0 அப்படிங்கிற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபாவும் பீட்டாவும். ஓகே ஸோ இப்போ இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த ஈக்குவேஷனோட ரூட்டாக இருக்கிறதுனால இந்த ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போது ஏ இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு எழுதிக்கலாம். அதே போல் ஏ இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே ஸோ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரைட். அதுக்கப்புறம் இந்த இது கொடுத்துருக்காங்க லிமிட் x அப்ரோச்சஸ் டு 1 பை ஆல்ஃபா 1 மைனஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் a
divided by 2 into 1 minus alpha x whole square whole power 1 by 2 is equals to 1 by k into 1 by beta minus 1 by alpha, then k is equals to what அப்படின்னு கேட்குறாங்க. ரைட். ஸோ சிம்பிள். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கு இந்த குவான்டிட்டிக்கு பவர் 1 by 2 ரைஸ் பண்ணிட்டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 by ஆல்ஃபா அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணுறதும் இதுக்கு லிமிட் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த கிடைச்ச லிமிட்டுக்கு பவர் 1 by 2 ரைஸ் பண்ணுறதும் ஒன்று தான். ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லிமிட்டையும் அந்த ஸ்கொயர் ரூட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் கண்டுபிடிச்சிட்டு கிடைக்கிற ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணுறதும் இந்த ஃபங்க்ஷனை ஸ்கொயர் ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிமிட் கண்டுபிடிக்கிறதும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா ரூட் எக்ஸ் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால. சரியா? ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1 divided by alpha 1 minus cos of x square plus bx plus a whole thing divided by 2 into 1 minus alpha x whole square. இந்த குவான்டிட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் இருக்க பிளேஸில் டைரெக்டாக 1 by ஆல்ஃபா அப்படின்னு போட்டோம்னா இங்கே என்ன வரும்னா 1 divided by ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி divided by ஆல்ஃபா ப்ளஸ் ஒரு ஏ ஈக்குவல்ஸ் டு இங்கே ஆல்ஃபா ஸ்கொயரை வந்து வெளில எடுத்துகிறோம் எல்சிஎம். அப்போ இங்கே வந்து நம்ம எதுவும் மல்டிப்ளை பண்ண தேவையில்ல, 1ன்னு ஆயிரும். இது வந்து நமக்கு என்ன ஆகும்னா பி ஆல்ஃபான்னு ஆகும். இது வந்து என்ன கிடைக்கும் ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். ஓகே. ஸோ நமக்கு என்ன தெரியும் ஆல்ஃபாவும் பீட்டாவும் இந்த ஈக்குவேஷனோட என்னன்னு தெரியும் ரூட்ஸ் அப்படின்னு தெரியும். ஓகே. இந்த ஈக்குவேஷனோட ரூட் அப்போ ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஈக்குவல்ஸ் டு ஆன்சர் என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த குவான்டிட்டி நியூமரேட்டரில் இருக்க இந்த குவான்டிட்டி 0 டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். அப்போ 0 டிவைடட் பை ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னா 0. அப்போ இது வந்து காஸ் ஆஃப் 0, காஸ் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அப்போ காஸ் ஆஃப் 0 அப்படின்னு கிடைக்கும். காஸ் 0 எவ்வளோ 1. அப்போ 1 மைனஸ் 1 எவ்வளோ 0. அப்போ நியூமரேட்டர் வந்து எங்கே போகுது அப்படின்னா 0 அப்ரோச் பண்ணுது. ஓகே. இப்போ டினாமினேட்டரில் 2 into 1 minus alpha x அப்படின்னு இருக்கு. ஓகே. இப்போ இதில் நான் எக்ஸுக்கு பதிலாக 1 by ஆல்ஃபான்னு போட்டேன்னா 1 மைனஸ் ஆல்ஃபா டிவைட் பை 1 by ஆல்ஃபா. ஆல்ஃபா என்ன ஆகும் கேன்சல் ஆயிடும். அப்போ 1 minus 1 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே. ஸோ அப்போ டினாமினேட்டர் ஆல்சோ கோஸ் டு என்னன்னு கிடைக்குது 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட்டு. அப்போ நியூமரேட்டரும் 0 அப்ரோச் பண்ணுது, டினாமினேட்டரும் 0 அப்ரோச் பண்ணுது. அப்போ நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா எல்ஹாபிட்டல் ரூல் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஓகே. இந்த ரூலை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த எல்ஹாபிட்டல் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கு லிமிட்டு எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸ் இப்படின்னு இருக்கு. இப்போ எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏவா இருக்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0 அப்ரோச் பண்ணுது. அதே போல இந்த g of xும் 0 அப்ரோச் பண்ணுதுன்னா இந்த f of x by g of x அப்படிங்கிற குவான்டிட்டி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி 0 டிவைட் பை 0 அப்படிங்கிற ஒரு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் ஆயிரும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு ஏ போடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யணும் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். அது எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி டேஸ் ஆஃப் எக்ஸ். சப்போஸ் இதுக்கு பேர் தான் எல்ஹாஸ்பிட்டல் ரூல். நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும், அப்புறம் டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்க பிளேஸில் என்ன அப்ளை பண்ணணும் ஏ அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு ஃபைனைட்டாக கிடைச்சது அப்படின்னா இதுதான் வந்து லிமிட். சப்போஸ் இதுவும் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்தது, இதுவும் ஒரு 0 டிவைட் பை 0 ஆர் இன்ஃபினிட்டி டிவைட் பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிற மாதிரி இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸை திரும்ப பண்ணும். லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ்
சப்போஸ் இதில் எக்ஸுக்கு பதிலாக ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஏ டிவைடட் பை ஜி டபுள் டேஸ் ஆஃப் ஏ அது வந்து ஒரு ஃபைனைட் குவான்டிட்டியாக வந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைனைட் நம்பர் தான் இந்த லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற அந்த லிமிட். ஓகே, ஸோ அப்படி அதுவும் இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்துச்சுன்னா திரும்ப என்ன செய்யணும், இந்த ரூலை அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த கொடுத்துருக்க இதை வந்து நான் வந்து எல் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ திஸ் எல் ஐ கேன் ரைட் எல் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1/α. இதில் எக்ஸுக்கு பதிலாக 1/α அப்படின்னு போட்டோம்னா நியூமரேட்டர் கோஸ் டு 0, டினாமினேட்டர் கோஸ் டு 0. ஸோ எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணலாம். நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் இருக்கு. காஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஃபங்க்ஷன். அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் ஏ. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, பிஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா பி, ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஹோல் திங் டிவைடட் பை, ஓகே, திஸ் ஹோல் திங் டிவைடட் பை இந்த 2 வந்து கான்ஸ்டன்ட். 1 மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 டைம்ஸ் ஆஃப் 1 மைனஸ் ஆல்ஃபா எக்ஸு. ஓகே, அப்புறம் இந்த உள்ள இருக்கிற 1 மைனஸ் ஆல்ஃபா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் ஆல்ஃபா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, மைனஸ் ஆல்ஃபா, ரைட். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு 2, இது ஒரு 2, இது ஒரு மைனஸ் ஆல்ஃபா. அப்போ மைனஸ் 1 டிவைட் பை 4 ஆல்ஃபா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1/α சைன் ஆஃப் இது எக்ஸ் ஸ்கொயரு, இது பிஎக்ஸு, இது ஏ இன்ட்டு 2x ப்ளஸ் பி, 2x ப்ளஸ் பி ஹோல் திங் டிவைடட் பை இங்கே என்ன வரும் அப்படின்னா 1 மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ். இப்போ திரும்ப நம்ம எக்ஸுக்கு பதிலாக 1/α அப்படின்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த குவான்டிட்டி என்ன ஆகும்னா 0, சைன் 0 எவ்வளோ 0 தான். அப்போ நியூமரேட்டர் 0 ஆகுது, டினாமினேட்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு ஆகுது. அப்போ திரும்ப எல் ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும். அப்போ திஸ் கேன் பி ரீரிட்டன் அஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 1 டிவைட் பை 4 ஆல்ஃபா இன்ட்டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1/α. சைன் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் ஃபங்க்ஷன். அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் ஏ. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் ஏ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x ப்ளஸ் பி. இங்கே ப்ராடக்ட் ரூல் தான் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ இந்த 2x ப்ளஸ் பியை வச்சுக்கிட்டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காசு. ஓகே, அப்புறம் உள்ளே இருக்கிற இந்த இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, பிஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பி. அப்போ இது என்ன ஆகும் 2x ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு இந்த சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் ஏ இதை வச்சுக்கிட்டு இந்த 2x ப்ளஸ் பியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 அப்படின்னு கிடைக்கும். ஹோல் திங் டிவைடட் பை இந்த டினாமினேட்டில் இருக்கிற 1 மைனஸ் ஆல்ஃபா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு மைனஸ் ஆல்ஃபா இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 1 டிவைட் பை 4 ஆல்ஃபா இருக்குது. ஸோ இட் கேன் பி ரிட்டன் அஸ் 1 டிவைட் பை 4 ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு 1/α. இங்கே என்ன குவான்டிட்டி இருக்கோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். இங்கே என்ன இருக்குது 2x ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் ஏ. ஓகே, ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் ஏ. ஓகே, ப்ளஸ் ஏ ஹோல் திங் டிவைடட் பை nothing will be there. ஓகே, ஸோ மைனஸ் ஆல்ஃபா இருந்தது, அதுதான் நம்ம இங்கே எடுத்துட்டோம். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். திஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிவைட் பை 4 ஆல்ஃபா ஸ்கொயர். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/α அப்படின்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இது என்ன ஆகும் 2 இன்ட்டு 1/α ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1/α அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த குவான்டிட்டி 0 அப்படின்னு ஆகும். அப்போ காஸ் 0 எவ்வளோ அப்படின்னா 1.
இங்கே எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த குவான்டிட்டி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸுக்கு பதிலாக 1/α அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா 0 அப்படின்னு ஆகுது. அப்போது sin 0 0 2 into 0 0. அப்போ அந்த குவான்டிட்டி எதுவுமே வராது, ப்ளஸ் 0 தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி ஐ கேன் சே this is 1 divided by 2α whole square. இது 2 plus alpha times beta, 2 plus alpha times b divided by alpha whole square. Okay, so this you can write 2 plus alpha square divided by 2 alpha into alpha whole square. Okay, so இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு, இதுக்கும் ஸ்கொயர் இருக்கு, அதனால இதை 2 plus alpha b divided by alpha into 2 alpha whole square அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, 2 alpha whole square. So this you can rewrite as இந்த 2 cancel ஆகும். அப்போ இது வந்து ஸோ இதை அப்படியே கூட வச்சுக்கலாம். 2 plus alpha square divided by 2 plus alpha, sorry this is not alpha square, 2 plus alpha into b 2 plus alpha into b divided by 2 alpha square whole square. Okay, 2 alpha square whole square. Actually இதுதான் வந்து நமக்கு என்னது L. ஓகே, இதான் வந்து L, ரைட்டு. ஸோ L அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்கோம், which implies அதான் அவங்க கொடுத்துருந்த அந்த லிமிட் என்ன அப்படின்னா limit x approaches to 1/α, limit x approaches to 1/α 1 minus cos of, okay, 1 minus cos of 1 minus cos of என்ன இருக்கு 1 minus cos of x square plus bx plus a, x square plus bx plus a. Okay, x square plus bx plus a divided by 2 times of, okay, divided by 2 times of divided by 2 times of what it will come, divided by 2 times of 1 minus alpha x whole square. Okay, divided by 2 times of 1 minus alpha x whole square, right? So this quantity is equals to this one 2 plus alpha into b. Okay, 2 plus alpha into b whole square, 2 plus alpha into b divided by 2 alpha whole square. Okay, 2 alpha whole square. But நமக்கு தேவை இந்த குவான்டிட்டிக்கு நம்ம என்ன தான் எடுக்கணும், பவர் 1/2 தான் எடுக்கணும். ஓகே, இந்த குவான்டிட்டிக்கு பவர் 1/2. அப்போ இதுக்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்திங் ஸ்கொயர் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா அதை நம்ம எப்படின்னு எழுதிக்கலாம், மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் கேன் பி ரீரிட்டன் as மாடுலஸ் ஆஃப் 2 plus alpha into beta divided by this is 2 alpha square, 2 alpha square. ஓகே, இப்போ இந்த குவான்டிட்டி அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட வேல்யூவை தான் அவங்க என்னன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/k into 1/beta minus 1/alpha. ஓகே, இந்த வேல்யூ தான் 1/k into 1/beta minus 1/alpha. Okay, so this is equals to 2 plus alpha into beta divided by 2 alpha square. Okay, so இதுக்கு மாடுலஸ் இதில் 2 பாசிட்டிவ், ஆல்ஃபா ஸ்கொயரும் பாசிட்டிவ், அப்போ 2 ஆல்ஃபா ஸ்கொயர் என்னது தான் பாசிட்டிவ் தான். சரியா, ஸோ அப்போ இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா தான் எல்சிஎம்மு,
இது வந்து ஆல்ஃபான் ஆகும், இது வந்து மைனஸ் பீட்டான் ஆகும். இங்கே 1/k இருக்குது. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + ஆல்ஃபா இன்ட்டு பி டிவைடட் பை 2 ஆல்ஃபா ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ரைட், லெட் அஸ் சிம்பிளிஃபை திஸ். ரைட், லெட் அஸ் சிம்பிளிஃபை திஸ். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு தெரியுது, ப்ராப்ளத்தில் ax² + bx + 1 = 0 அப்படின்ற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ax² + bx + 1 = 0. இதோட ரூட்டு தான் ஆல்ஃபாவும் பீட்டாவும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா -b/aக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்கு இல்லையா, இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா c/aக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா -b/a டிவைடட் பை a 1/a. ஸோ இதுவும் என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும், -b. அப்போது வேல்யூ ஆஃப் -b ஈக்குவல்ஸ் டு என்ன வருதுன்னு பாருங்க, -b = ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா divided by alpha into beta. Now let us compute what is this quantity. 2 times of alpha b. Okay, let us compute this 2 times of alpha b. Right, so 2 times of alpha b equals to, let us calculate 2 plus alpha. Right, 2 plus alpha. What is b? b is nothing but minus of alpha plus b divided by alpha plus beta. Okay, minus of alpha plus beta divided by alpha beta. Right, let us simplify. This is 2 alpha beta minus, okay, minus alpha into alpha square minus alpha beta divided by alpha beta. So this is 2 alpha beta, this is minus alpha beta. 2 alpha beta la ஒரு alpha beta போச்சுனா எவ்வளவுதான் கிடைக்கும், alpha beta minus இது ஒரு alpha square divided by ஒரு alpha into beta which is equals to, இப்போ இங்கேயும் alpha இருக்கு, இங்கேயும் alpha இருக்கு, alpha வெளில எடுத்துடலாம். அப்போ இங்க என்ன கிடைக்கும், பீட்டா கிடைக்கும். இங்க என்ன கிடைக்கும், மைனஸ் ஆல்ஃபா கிடைக்கும் divided by இது alpha into beta. இப்போ இந்த ஆல்ஃபாவும் இந்த ஆல்ஃபாவும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். ஸோ we will be getting beta minus alpha divided by beta. ஓகே, divided by beta. இது வந்து என்னன்னா 2 plus alpha into b. ஓகே, 2 plus alpha into b. பட் அங்க என்ன இருக்கு நமக்கு பாருங்க, இங்க வந்து 1/k into alpha minus beta equals to 1/k into alpha minus beta divided by alpha into beta equals to plus alpha b. ஓகே, இந்த 2 plus alpha b தான் இப்போ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன், பீட்டா மைனஸ் ஆல்ஃபா டிவைடட் பை பீட்டா. இது டிவைடட் பை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 2 ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகே, இங்கே ஒரு 2 ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகே, ரைட். அப்போ இப்போ எந்தெந்த குவான்டிட்டிலாம் கேன்சல் ஆகும்னு பார்க்கலாம். இதில் இருக்கிற ஆக்சுவலாக இந்த குவான்டிட்டி மாடுலஸ்குள்ளே இருக்குது. ஓகே, இந்த குவான்டிட்டி மாடுலஸ்குள்ளே இருக்குது. இப்போ இந்த குவான்டிட்டியில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் அப்படின்னா இந்த பீட்டா கேன்சல் ஆயிரும், ஒரு ஆல்ஃபா கேன்சல் ஆயிரும். சி மாடுலஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறத மாடுலஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூவும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் வேல்யூ எப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போது அதனால இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படிங்கிறது பாசிட்டிவ் குவான்டிட்டியா நெகட்டிவ் குவான்டிட்டியா அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா கிரேட்டர் தென் பீட்டாவாக இருக்கிறதுனால ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து எப்படி இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். ரைட், ஸோ அதனால ஐ கேன் ரைட் திஸ் as 1/k into alpha minus beta equals to modulus of beta minus alpha. I can write modulus of alpha minus beta divided by 2 into alpha. Okay, 2 into alpha. Now you can write
alpha minus beta divided by k equals to alpha minus beta. See, இங்க மாடுலஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன் மாடுலஸ் ரிமூவ் பண்ணிடுறேன் அப்படின்னா ஆல்ஃபா கிரேட்டர் தென் பீட்டா. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவ் நம்பருக்கு மாடுலஸ் அப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தான். ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போது ஐ கேன் சே 1 divided by k equals to 1 divided by 2 alpha. From this I can say k equals to 2 alpha. So value of k is nothing but 2 alpha. Okay, value of k is nothing but 2 alpha. இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இங்கே என்னென்ன ஐடியாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸாக இருக்கிறதுனால சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏக்கு ஈக்குவல். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்? சி பை ஏக்கு ஈக்குவல் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, ரைட். ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். லிமிட் t approaches to 0 1 divided by sin square t. சாரி, இது 1 divided by sin square t கிடையாது, 1 to the power sin square t. ஓகே, limit t approaches to 0 1 to the power sin square t plus 2 to the power sin square t plus etc. n to the power question தப்பா இருக்கு. ஸோ கொஸ்டின் என்னன்னா limit t approaches to 0 1 power 1 by sin square t, okay, plus 2 power 1 by sin square t plus 3 power 1 by sin square t plus etc. plus n power 1 by sin squared t. ஓகே, இதுக்கு பவர் எவ்வளோ இருக்கு அப்படின்னா sin square t இருக்கு. இதுதான் வந்து கொஸ்டின், சரியா? ஸோ இங்கே தப்பா இருக்குது. இதுதான் வந்து கொஸ்டின். லிமிட் t approaches to 0 1 power 1 by sin square t plus 2 power 1 by sin square t plus 3 power 1 by sin square t plus etc. n to the power 1 by sin square t. அதுக்கு பவர் எவ்வளோ அப்படின்னா sin square t. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிமிட் t approaches to 0 1 power 1 by sin square t 1 by sin square t அப்படின்னா cosecant square t plus 2 power 1 by sin square t அப்போ 2 power cosecant square t and then plus 3 power cosecant square t, okay, plus etc. this n to the power cosecant square t. okay, இதுக்கு பவர் எவ்வளோ அப்படின்னா sin squared t. ஓகே, இதோட பவர் வந்து sin square t. ஸோ now இதை நாம் எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? லிமிட் t approaches to 0 இங்கே இருந்து இந்த n பவர் cosecant square t காமனாக எடுத்துடலாம். n பவர் cosecant square t இதை வந்து காமனாக எடுத்துடலாம். அப்போ இது வந்து என்ன ஆகும்னா 1 divided by n இதோட பவர் ஒரு cosecant square t அப்படின்னு ஆகும். பிளஸ் இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2 divided by n அதோட பவர் எவ்வளோ கிடைச்சிருக்கும்? ஒரு cosecant square t. பிளஸ் அடுத்த டேர்ம்ல என்ன இருக்கும்? 3 divided by n இதோட பவர் cosecant square t அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகே, பிளஸ் எக்ஸெட்ரா. இந்த லாஸ்ட் டேர்முக்கு முந்தின டேர்ம்ல என்ன இருந்திருக்கும்னா n minus 1 divided by n whole power cosecant square t plus n by n அது வந்து 1. ஓகே,
1 to the power cosecant squared t அப்படின்னு கிடைச்சிருக்கும். ரைட். ஸோ இதுக்கு பவர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பாருங்க. மொத்தமா இதுக்கு பவர் வந்து இதுக்கு ஃபுல்லாவே பவர் வந்து என்னது அப்படின்னா sin squared t. ரைட். ஸோ இப்போ இதை ஐ கேன் ரைட் லைக் திஸ். ஸோ this can be rewritten like this. Limit t approaches to 0. Okay. Limit t approaches to 0. See, இங்க பார்த்தா தெரியும் இந்த n power cosecant square t. அப்ப n power cosecant square t into sin square t. Okay. n power இந்த cosecant square t into sin square t into இது வந்து 1 by n whole power cosecant square t plus 2 by n whole power cosecant square t plus etc. Last term n minus 1 divided by n whole power cosecant square t plus 1 power cosecant square t. Okay, 1 power cosecant square t na என்னதான் வரும் 1 அப்படின்னு தான் வரும். ஓகே, 1க்கு பவர் எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் எவ்வளோதான் 1 தான். அப்போ இது வந்து 1ன்னு ஆயிடும். ரைட். ஸோ இங்கே cosecant square t sin square t, cosecant square tயும் sin square tயும் என்னது ரெசிப்ரோக்கல் டு ஈச் அதர். அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ லிமிட் t approaches to 0. இங்கே n இருக்கு, இங்கே என்ன இருக்கு 1 by n whole power cosecant square t plus 2 by n whole power cosecant square t plus etc. plus n minus 1 divided by n whole power cosecant square t plus இங்க லாஸ்ட்ல வந்து 1 அப்படின்னு ஆயிடும். ரைட். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா which is equals to see இங்க t approaches to 0. ஓகே, t approaches to 0. t approaches to 0 அப்படின்னு இருக்கும்போது sin square t approaches to என்னதுதான் 0. cosecant square t னா 1 divided by sin square t. அப்போ cosecant square t approaches to 1 by 0. 1 by 0ங்கிறது என்னது infinity. ஓகே, ஸோ அப்போ இந்த குவான்டிட்டி approaches to infinity. ஓகே, ஸோ அப்போ 1 by n whole power infinity. இது வந்து 2 by n whole power infinity. இந்த குவான்டிட்டி 3 by n whole power infinity. ஓகே, 1 by n whole power infinity, 2 by n whole power infinity, n minus 1 divided by n whole power infinity. ஸோ இந்த நம்பர் 1 by n, 2 by n, 3 by n. ஓகே, இந்த நம்பர்லாம் வந்து என்ன நம்பர் அப்படின்னா சின்ன நம்பர். ஓகே, n minus 1 divided by n. ஓகே, இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 1 அப்படின்னு இருக்கு. இதுல என்னங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். ஓகே, லெஸ் தேன் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ 1 by n, 2 by n, 3 by n இது எல்லாமே வந்து என்னது அப்படின்னா லெஸ் தேன் n. ஒரு சின்ன நம்பரை இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் திரும்ப என்னதான் ஆகும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்ன நம்பராக தான் என்ன செய்யும் ஆகும். ஸோ அப்போ இந்த குவான்டிட்டி இந்த 1 by n whole power cosecant square t இது approaches to 0. அப்போ n இன்ட்டு இது வந்து 0. அதே போல 2 by n அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா approaches to 0. அடுத்து 3 by n அதுவும் approaches to 0. plus etc. n minus 1 divided by n அதுவும் approaches to 0. plus இந்த குவான்டிட்டி மட்டும் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஃபைனலா அந்த கொடுத்துருக்க லிமிட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா l is equals to n into 1 which is equals to n. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். l is equals to n அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம என்ன ஐடியாவை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஐடியாவை யூஸ் பண்ணியிருக்கோம். லிமிட் n approaches to infinity a power n is equals to 1 அப்படி a power n is equals to 0 where this a is less than 1. ஓகே, a வந்து less than 1 இருக்கும்போது a power n அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கு n approaches to infinity அப்படின்றது பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஐடியாவை தான் இங்கே என்ன செஞ்சுருக்கோம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது ஒரு சின்ன நம்பர் டு த பவர் இன்ஃபைனைட் நம்பர். ஒரு நம்பர் அப்ரோச்சிங் டு இன்ஃபினிட்டி இந்த வேல்யூ எவ்வளோ 0 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் 0. இந்த லாஸ்ட்ல மட்டும் இந்த n by n வந்திருக்கும். n by n வந்து எவ்வளோ அப்படின்னா 1. 1க்கு பவர் எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். ஸோ அதனால
அந்த பிளேஸில் மட்டும் என்னன்னு போட்டுக்கலாம் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் ஈஸியான ப்ராப்ளம் தான், ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எவாலுவேட் n approaches to infinity, greatest integer of x plus greatest integer of 2x plus greatest integer of 3x plus etc. greatest integer of nx divided by n square. ஓகே, இதை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். லிமிட் n approaches to infinity, greatest integer of x plus greatest integer of 2x plus greatest integer of 3x plus etc. greatest integer of nx divided by n square. இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த தியரத்தை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன தியரம் அப்படின்னா சாண்ட்விச் தியரம். ஓகே, சாண்ட்விச் தியரத்தை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாண்ட்விச் தியரம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சாண்ட்விச் தியரத்தில் என்ன அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷனால் பவுண்டாக இருக்குது. அதாவது f1 ஆஃப் எக்ஸுக்கும் f2 ஆஃப் எக்ஸுக்கும் இடையில என்ன இருக்குது அப்படின்னா f ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ, இந்த f1 ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ ஒரு L அப்படின்னு தெரியுது. அதே போல் லிமிட் எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ, இந்த f2 ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியுது, L அப்படின்னு தெரியுது. ஓகே, ஸோ அப்போ f ஆஃப் எக்ஸ் வந்து இந்த f1 ஆஃப் எக்ஸுக்கும் f2 ஆஃப் எக்ஸுக்கும் இடையில இருக்கிறதுனால நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா லிமிட்டு எக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏ, இந்த f ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிடலாம், L அப்படின்னு சொல்லிடலாம். இது எல்லாமே வந்து எங்கே தான் நடக்குது அப்படின்னா ஏங்கிற பாயிண்டோட நெய்பர்ஹுட்டில் தான் நடக்குது. அப்போ அந்த கான்செப்ட் நெய்பர்ஹுட்டில் நடக்குது அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சுக்கணும். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, f2 ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இங்கே இடத்துல இப்படி இருக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் தான் என்ன ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க, எஃப்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் நான் போடுறேன், இப்படி ஒரு ஃபங்க்ஷன் போடுறேன். ரைட், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து எனக்கு என்ன ஃபங்க்ஷன்னா f1 ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல எக்ஸாக்டாக இப்படி கீழே, இந்த பாயிண்ட் தான் ஏங்கிற பாயிண்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த f1 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கும் அதே போல் எந்த ஃபங்க்ஷன் f2 அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்கும் இடையில வந்து என்ன செய்யுது, சாண்ட்விச் ஆகி இருக்கு. ரைட், அப்படி சாண்ட்விச் ஆகி இருக்கும்போது இந்த f1 ஆஃப் எக்ஸுங்கிறது ஏவை அப்ரோச் பண்ணும்போது எல்லுங்கிற வேல்யூ கொடுக்குது. அதே போல் இந்த f2 ஆஃப் எக்ஸும் ஏவை அப்ரோச் பண்ணும்போது எதே வேல்யூ கொடுக்குது, எல் அப்படின்ற அதே வேல்யூ கொடுக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் ஏவை அப்ரோச் பண்ணும்போது எந்த வேல்யூவே கொடுக்கும், எல்லுங்கிற வேல்யூவே கொடுக்கும். இதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தியரம். இந்த தியரத்தை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ண போகிறோம், நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும். இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸு எப்போவுமே எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கும் எக்ஸுக்கும் எப்படி தான் இருக்கும், இடையில தான் இருக்கும். இது ஒரு இன்இக்வாலிட்டி. கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்றுக்கும் எக்ஸுக்கும் இடையில தான் இருக்கும் எப்போவுமே. ஓகே, அப்போது இது வந்து கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸு. அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2x அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக 2x போட்ட வேண்டியதான். 2x மைனஸ் ஒன்றுக்கும் 2xுக்கும் இடையில தான் என்ன செய்யும் அப்படின்னா இருந்திருக்கும். அப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 3x வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 3x மைனஸ் ஒன்றுக்கும்
எதுக்கும் இடையில தான் இருந்திருக்கும், 3xக்கும் இடையில தான் இருந்திருக்கும். எக்ஸட்ரா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் nx இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா nx மைனஸ் 1க்கும் எதுக்கும் இடையில தான் இருந்திருக்கும், nxக்கும் இடையில தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை இதை ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் இது எக்ஸ் மைனஸ் 1, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2x மைனஸ் 1, அடுத்தது வந்து 3x மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா. இங்கே வரும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா nx மைனஸ் 1 அப்படின்னு கிடைக்குது. இதை ஃபுல்லாக ஆட் பண்ணலாம். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2x ப்ளஸ் எக்ஸட்ரா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் nx. திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு இது எக்ஸு, இது வந்து 2x, இது வந்து 3x ப்ளஸ் எக்ஸட்ரா, இது வந்து நமக்கு என்ன கிடைக்குது nx அப்படின்னு கிடைக்குது. ஓகே, now let us simplify this. see, இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸு, இங்கே 2x, இங்கே 3x, இங்கே nx இருக்கு. ஓகே, அப்போ இந்த எல்லா பிளேஸில் இருந்தும் நம்ம எதை வெளில எடுத்துடலாம், எக்ஸை வெளில எடுத்துடலாம். அப்போ இங்கே என்ன ஆகும் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு n அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது ஒரு -1, இது ஒரு -1, இது ஒரு -1, இது ஒரு -1. ஓகே, -1 எத்தனை டைம்ஸ் இருக்கு அப்படின்னா n டைம்ஸ் இருக்கு. அப்போ இது ஒரு -n which is less than or equals to இங்கே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் x ப்ளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 2x ப்ளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் 3x ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஆஃப் nx ப்ளஸ் greatest integer of nx. this is less than or equal to இங்க ஃபுல்லா வந்து என்ன வெளில எடுத்துடலாம் அப்படின்னா எக்ஸை வெளில எடுத்துடலாம். எக்ஸை வெளில எடுத்தா இது வந்து 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு இங்க என்னன்னு கிடைச்சிரும் n அப்படின்னு கிடைச்சிரும். ஓகே, ரைட், n அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ இது வந்து எக்ஸ் இன்ட்டு இது வந்து sum up to first n natural number n into n plus 1 divided by 2 minus இது ஒரு n less than or equals to இங்க greatest integer of x plus greatest integer of 2x plus etc greatest integer of nx plus less than or equals to x into இது sum up to n natural number. ஃபார்முலா தெரியும், ஃபார்முலா என்ன n into n plus 1 divided by 2 அப்படின்னு தெரியும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்இக்வாலிட்டியோட எல்லா சைடும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு n ஸ்கொயரால டிவைட் பண்ண போறேன். ஓகே, n ஸ்கொயரால என்ன பண்றோம், டிவைட் பண்றோம். அப்போ இன்இக்வாலிட்டியோட எல்லா சைடும் n ஸ்கொயரால டிவைட் பண்ணா x இன்ட்டு n plus 1 இன்ட்டு n டிவைடட் பை n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடட் பை n ஸ்கொயர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு இது greatest integer of x plus greatest integer of 2x plus etc greatest integer of nx whole thing divided by n square less than or equals to இது x in by 2 into n plus 1 divided by n square. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மேலே இருந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து ஒரு f1 ஆஃப் nன்னு எடுத்துக்கிறேன். f1 ஆஃப் n. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் f1 ஆஃப் n அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன். அப்போ n இன்ட்டு n பிளஸ் 1 டிவைடட் பை n ஸ்கொயர் மைனஸ் இது 1/n f1 ஆஃப் n. இதுதான் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன எழுதிக்கலாம், f ஆஃப் n. n-ல தான் ஃபங்க்ஷன் இது. நீங்கள் வந்து எக்ஸில் ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க லிமிட் n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ப்ராப்ளத்தில். அப்போ இதை n-ல தான் ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடில் இது இங்கே இந்த எக்ஸையும் போட்டுக்கணும். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடில் f2 ஆஃப் எக்ஸ். f2 ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது, இதுதான் x/2 இன்ட்டு n plus 1 divided by n square. ஓகே, இப்போ இந்த f1 of x ஓட லிமிட் என்ன, f2 of x ஓட லிமிட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ லிமிட் n approaches to infinity f1 of x equals to c. இப்போ இந்த நியூமரேட்டில் இங்கேருந்து ஒரு n வெளில எடுத்துடலாம். அப்போ x இன்ட்டு இது ஒரு n ஸ்கொயர்
இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 + 1/n மைனஸ் 1 டிவைட் பை n. ஓகே, இதுக்கு நான் லிமிட் கண்டுபிடிக்கணும். லிமிட்டு n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி. ரைட், இங்கே கீழே வந்து n ஸ்கொயர் இருக்கு. இப்போ இந்த n ஸ்கொயரும் இந்த n ஸ்கொயரும் நமக்கு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஓகே, 2 n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது. அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒரு என்ன இருக்குது? ஆக்சுவலாக ஒரு n × n + 1 டிவைடட் பை 2 வேறு இருக்குல்ல, அப்போ 2 இருக்கும். ஓகே, n × n + 1 டிவைடட் பை 2. ரைட், ஸோ அப்போ இங்கே ஒரு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்க. இது வந்து ஒரு எக்ஸு டிவைடட் பை அந்த 2. ரைட், இப்போ n வந்து இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும்போது 1/∞ அப்படின்னா எவ்வளோ? 1/∞ அப்படின்னு கிடைக்கும். தட்ஸ் 0. அப்போ x/2. ரைட், இதே போல் இந்த சைடு பார்க்கலாம். f2 of xங்கிறது இருக்குல்ல, இதுக்கு லிமிட் கண்டுபிடிக்கலாம். அப்போ லிமிட் n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி. லிமிட் n approaches to infinity. f2 of n, see f2 of x கிடையாது, f2 of n. f2 of n equals to இங்க என்ன இருக்குது? ஆக்சுவலா இங்க x/2 இன்ட்டு இதுல இருந்து நம்ம நியூமரேட்ல இருந்து ஒரு எண்ணை வெளில எடுத்துடலாம். அப்ப n² இன்ட்டு 1 + 1/n டிவைடட் பை n². இதில் நான் வந்து லிமிட்டு n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த n² இந்த n² என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இதில் n-க்கு பதிலாக இன்ஃபினிட்டி போட்டால் 1/∞, தட் இஸ் 0. அப்போ திஸ் கேன் பி ரீரிட்டன் அஸ் x/2 அப்படின்னு ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு பாருங்க, இந்த f of n அப்படின்ற இந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சீக்வன்ஸ் f1 of n அப்படின்ற இந்த சீக்வன்ஸுக்கும் f2 of n அப்படின்ற இந்த சீக்வன்ஸுக்கும் இடையில என்ன செய்யிருக்கு அப்படின்னா சாண்ட்விச் ஆகிருக்கு. அதுவும் போக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா லிமிட் n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி f1 of x ஈக்குவல்ஸ் டு லிமிட் n அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி f2 of x ஈக்குவல்ஸ் டு f1 of x இல்லை f1 of n. ஓகே, f1 of n equals to limit n approaches to infinity f2 of n. ஓகே, இந்த இதோட வேல்யூ வந்து நமக்கு என்னன்னு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x/2 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ பை சாண்ட்விச் தியரம் ஐ கேன் சே இந்த லிமிட் n approaches to infinity greatest integer of x plus greatest integer of 2x plus etc. greatest integer of nx divided by n square is equals to x divided by 2. okay, is equal to x divided by 2. so இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். ரைட், ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம லிமிட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் என்னன்னு கிடைக்கும்? x divided by 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதோட வைண்ட் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இஃப் xn ஈக்குவல்ஸ் டு xn அப்படின்றது ஒரு சீக்வன்ஸ். ஓகே, இந்த சீக்வன்ஸ் நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க. xn அப்படின்ற சீக்வன்ஸை வந்து நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ண போகிறேன். xn ஈக்குவல்ஸ் டு 1 divided by square root of n square plus 1 plus 1 divided by square root of n square plus 2 plus 1 divided by square root of n square plus 3 plus etc. 1 divided by square root of n square plus n இப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஒரு சீக்வன்ஸ். ரைட், தென் கொஸ்டின் இதான், ஃபைண்ட் லிமிட் n approaches to infinity except. இந்த லிமிட்டை வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கும் நான் எதை தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா சாண்ட்விச் தியரத்தை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்.
இங்கே xn அப்படின்றது இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்குது. ரைட். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த n ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னையும் n ஸ்கொயர் ப்ளஸ் டூவையும் நம்ம கம்பேர் பண்ணோன்னு வச்சுக்கலாம். n ஸ்கொயர் ப்ளஸ் டூ தான் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகே. ஸோ அதே போல் n ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ இந்த ரெண்டை விட எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். அதே போல் n ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் இந்த மூணை விட எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். எக்ஸட்ரா இந்த மாதிரியே வந்தோம் அப்படின்னா n ஸ்கொயர் ப்ளஸ் n இந்த எல்லாத்த விட எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசாக இருக்கும். இப்போ அப்படியே ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான், அதனால இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகாது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் லெஸ் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ப்ளஸ் டூ less than square root of n square plus 3 less than etc less than square root of n square plus n. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரெசிப்ரோகேட் பண்ணலாம். அப்போ 1 divided by square root of n square plus 1 greater than 1 divided by square root of n square plus 2 greater than 1 divided by square root of n square plus 3 is greater than etc is greater than 1 divided by square root of n square plus n. See, இதுதான் நமக்கு ஹிண்ட். இந்த ஹிண்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. இந்த 1 divided by square root of n square plus 1 அப்படிங்கிறது வந்து 1 divided by square root of n square plus 1 அப்படிங்கிற இந்த குவான்டிட்டி இருக்கிற எல்லா குவான்டிட்டியையும் விட எப்படி இருக்கு, பெரிய குவான்டிட்டியா இருக்கு. 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படிங்கிறது இருக்கிற எல்லா குவான்டிட்டியை விட பெருசா இருக்கு. அதே போல இந்த இன்இக்வாலிட்டியை நம்ம ரிவர்ஸ்ல ரீரைட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை இந்த n ஸ்கொயர் பிளஸ் n இஸ் லெஸ் தேன் ஓகே 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 1. ஓகே. இதுக்கு ஸ்கொயர் ரூட், இதுக்கு ஸ்கொயர் ரூட், லெஸ் தேன் எக்ஸெட்ரா லெஸ் தேன் 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 3 லெஸ் தேன் 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 2 லெஸ் தேன் 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 1 இதோட ஸ்கொயர் ரூட். ஓகே. ஸோ அப்போ இங்கேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா இந்த 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்ற இந்த நம்பர் அந்த கொடுத்துருக்க சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா நம்பரை விட எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. அதே போல 1 டிவைட் பை n ஸ்கொயர் பிளஸ் n அப்படின்ற இந்த நம்பர் கொடுத்துருக்க சீக்வன்ஸில் இருக்கிற எல்லா நம்பரையும் விட என்னவா இருக்கு அப்படின்னா சின்னதா இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாருங்க. இப்போ இதுதான் xn. ஓகே. ஸோ இந்த 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 1க்கும் இந்த 1 டிவைட் பை n ஸ்கொயர் பிளஸ் என்னுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சி இப்போ பார்த்தாச்சு நம்மளே 1 டிவைட் பை n ஸ்கொயர் பிளஸ் n வந்து இருக்கிற எல்லா நம்பரை விட எப்படி இருக்குது, சின்னதா இருக்குது. ஓகே. ஸோ அப்போ ஐ கேன் சே இந்த சீக்வன்ஸோட ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 1 இதோட ஸ்கொயர் ரூட். இந்த சீக்வன்ஸோட செகண்ட் டேர்ம் 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 2 ஓகே எக்ஸெட்ரா 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் n. ரைட். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு, விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு. இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா இந்த சம்மேஷன் இருக்கு பாருங்க, ஐ கேன் சே திஸ் இஸ், இதுக்கு பதிலாக நான் இங்க 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் ரூட் ஆஃப். அதே போல இந்த n ஸ்கொயர் பிளஸ் n வந்து 1 டிவைடட் பை இந்த இன்இக்வாலிட்டி பார்க்கணும் நமக்கு. இந்த 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்ற இந்த குவான்டிட்டி 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்ற இந்த குவான்டிட்டி 1 டிவைட் பை n ஸ்கொயர் பிளஸ் n அப்படின்ற இந்த குவான்டிட்டியை விட பெருசாக தான் இருக்கும். அப்போ இந்த நம்பர் இந்த நம்பரை விட எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. அதனால இந்த குவான்டிட்டி இந்த சைடு தான் பிகர் சிம்பிள் இருக்கு. ஓகே. ஸோ அது போட்டிருக்கோம். அதே போல இந்த 1 டிவைடட் பை n ஸ்கொயர் பிளஸ் 2
ஓகே, இந்த குவான்டிட்டி எதை விட பெருசா இருக்கு அப்படின்னா 1 divided by n square plus n விட பெருசா இருக்கு. 1 divided by n square plus n விட பெருசா இருக்கு. ஓகே, ஸோ அதனால இப்படி எழுதிக்கலாம். பிளஸ் எக்ஸட்ரா லாஸ்ட்ல 1 divided by n square plus n இதுக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே போல இந்த சைடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சைடு இந்த இன்இக்வாலிட்டியை 1 divided by square root of I can say this is n square plus 1 plus 1 divided by square root of n square plus 1. அதாவது 1 by n square plus 2 அப்படிங்கிறது 1 divided by n square square root of n square plus 1 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால இப்படி எழுதுறோம். பிளஸ் 1 divided by இந்த n square plus 1 இதோட ஸ்கொயர் ரூட் பிளஸ் எக்ஸட்ரா 1 divided by n square plus 1 ஓட ஸ்கொயர் ரூட். நாவ் இதை நாம் எப்படி ரைட் பண்ணிக்கலாம்? இந்த நடுவில் இருக்கிறது தான் xn அப்படின்ற சீக்வன்ஸ். திஸ் லைஸ் பிட்வீன் சி இது எல்லாமே ஒரே டேர்ம் தான். அப்போ எத்தனை டேர்ம் இருக்கு? n டைம்ஸ் 1 divided by இந்த n square plus n அப்படின்றது இருக்கு. இதோட ஸ்கொயர் ரூட். ஓகே, this is less than or equals to இது n times square root of n square plus 1. ஓகே, ஸோ அப்போ xn அப்படின்ற இந்த சீக்வன்ஸுக்கும் இந்த சீக்வன்ஸுக்கும் இடையில இருக்கு. இப்போ I will take let f of n is f1 of n is equals to this sequence n divided by n square plus n இதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இங்கேருந்து n டிவைடட் பை ஒரு n ஸ்கொயரை வெளில எடுத்துடலாம். அப்போ இது 1 n டிவைட் பை n ஸ்கொயர், அப்போ 1 by n இதுக்கு ஸ்கொயர் ரூட் வரும். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து ஒரு எண்ணை வெளில எடுத்துடலாம். அப்போ 1 டிவைடட் பை 1 plus 1 by n இதோட ஸ்கொயர் ரூட். இது வந்து ஒரு f1 of n. அப்போ லிமிட்டு n approaches to infinity f1 of n equals to limit n approaches to infinity 1 divided by 1 plus 1 by n இதுக்கு ஸ்கொயர் ரூட். ஸோ திஸ் ஈக்குவல்ஸ் டு இது 1 by எவ்வளோ கிடைக்கும்? இன்ஃபினிட்டி. 1 by இன்ஃபினிட்டி எவ்வளோ? 0. ஓகே, ஸோ அப்போ 1 by 1. ஸோ யூ வில் கெட் 1. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்கு? இந்த மாதிரி தான் இருக்கு. 1 n by ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கு. அப்போ அதுக்கு நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? லிமிட் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் f2 ஆஃப் nங்கிற ஃபங்க்ஷன் என்ன எடுத்துக்கிறேன்? n டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, n டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகே, அதை எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இப்போ நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணலாம். திஸ் ஈக்குவல்ஸ் டு n டிவைடட் பை இதுல இருந்து ஒரு n ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இது 1 plus 1 by n square அப்படின்னு ஆகும். இங்கே ஸ்கொயர் ரூட்டு. ஸோ இது n divided by திரும்ப n into square root of 1 plus 1 by n square. ஸோ இந்த n கேன்சல் ஆயிரும். இதுதான் என்னோட f2 of n. அப்போ லிமிட் n approaches to infinity. ஓகே, f2 of n இது கால்குலேட் பண்ணோம்னா which equals to limit n approaches to infinity 1 divided by 1 plus 1 by n square இதோட ஸ்கொயர் ரூட் which is equals to 1 by 1 plus 1 by infinity square, that's infinity. ஓகே, ஸோ இப்போ இது வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா xn அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து f1 of n அப்படின்ற சீக்வன்ஸுக்கும் x2 of n f2 of n அப்படின்ற சீக்வன்ஸுக்கும் இடையில இருக்கு. xn அப்படின்ற இந்த சீக்வன்ஸ் வந்து f1 of n அப்படின்ற சீக்வன்ஸுக்கும் f2 of n அப்படின்ற சீக்வன்ஸுக்கும் இடையில இருக்கு. இந்த f1 of n வந்து எதுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா 1க்கு கன்வர்ஜ் ஆகுது. இந்த f2 of n எதுக்கு கன்வர்ஜ் ஆகுது? 1க்கு கன்வர்ஜ் ஆகுது. கன்வர்ஜ் ஆகுதுன்னா லிமிட் கிடைக்குது. as n approaches to infinity f1 of n goes to 1 as well as f2 of n also goes to 1. So by Sandwitch theorem I can say this xn also converges to 1. Okay, so hence this limit n approaches to infinity 1 divided by square root of n square plus 1
plus 1 divided by square root of n square plus 2 plus etc. up to 1 divided by square root of n square plus n is equals to 1. Okay. So இதுதான் வந்து ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஸ்ட்ரீமிங்கை இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது queries இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இதே மாதிரியான வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ஃபா மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.